வணக்கம் ஓவியா. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கன்னிகைப்பேர் கிராமத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தோம்னால் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் விஷவாயு, அதாவது அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்டோர் பார்த்தோம்னால் அந்த விபத்தில் சிக்கினர். இதில் பார்த்தோம்னால் 71 நபர்கள் பார்த்தோம்னால் 4 மருத்துவமனை, அதாவது வேல்ஸ் மருத்துவமனை, வெங்கடேஸ்வரா, அதே போன்று ஸ்டான்லி, ராஜீவ்காந்தி என 4 மருத்துவமனைகளில் பிரிக்கப்பட்டு ஆங்காங்கே சிகிச்சைக்காக வைக்கப்பட்டுள்ளனர். இதில் பார்த்தோம்னால் 30க்கும் மேற்பட்டோர் வெண்டிலேட்டர் சிகிச்சையுடன் தீவிர சிகிச்சையில் ஈடுபட்டு வரும் நிலையில் பார்த்தோம்னால் இன்றைய காலை நிலவரப்படி பார்த்தோம்னால் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த விஷவாயு தாக்கி, அம்மோனியா விஷவாயு என்பது சுவாச கோளாறு தாக்கி அந்த நுரையீரல் போன்ற உறுப்புகளை செயலிழக்க வைப்பதாகவும், இதனாலே பார்த்தோம்னால் அதாவது நாள் கணக்கில் அங்கு அந்த விபத்தில் சிக்கியவர்கள் உயிரிழந்து வருவதாக மருத்துவர்கள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் பார்த்தோம்னா இதுவரை 9 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மேலும் 28 பேர் அந்த வெண்டிலேட்டர் சிகிச்சையில் தற்போது அந்த சிகிச்சை பெற்று வருவதாக நமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த ஆலையின், அதாவது தொழிற்சாலையின் உரிமையாளர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டு நேற்று ஊத்துக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புகார் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அந்த தொழிற்சாலையில் இருக்கும் அமோனியாவை வெளியேற்றும் பணியில் ஊழியர்கள் தீவிர ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தற்போது சிகிச்சையில் உள்ளவர்களும் பார்த்தோம்னால் சிலர் கவலைக்கிடமாகவே உள்ளதாகவும் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த உயிரிழப்பு கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. ஓவியா.